அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலுமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மேரத்தான் செஷனில் நம்ம குரூப் 4 பார்த்தது போக எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம இன்டெப்த்தாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் யூனிட் 1 இலக்கணத்தில் எழுத்து இலக்கணம் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். குறிப்பாக போன பதிவுகளில் இந்த லகர வேறுபாடு, அந்த மயங்கோல் எழுத்துக்கள் சார்ந்து என்னென்ன வேறுபாடுகள் இருக்குது, குரில் நெடிலுக்கான வேறுபாடு கேள்விகள் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் நம்ம 2 முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று பிழை திருத்தம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம், இன்னொன்று இந்த சந்திப்பிழையை நீக்குதல் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ இந்த சந்திப்பிழை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திப்பில் ஏற்படக்கூடிய பிழைகள் தான். அப்போ 2 வார்த்தைகள் சேருகின்ற பொழுது அது சந்திக்கிற பொழுது ஏற்படக்கூடிய பிழைகளை சந்திப்பிழைகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த சந்திப்பிழைகளை பற்றி தெரியணும்னா நமக்கு வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா போதுமானது. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் ஆஸ்பெக்ட்லேயே பார்க்க போகிறோம். ஸோ அப்படி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு நாங்கள் பாருங்கள், ஒரு சில ரூல்ஸ் மட்டும் இருக்குது. ரூல்ஸ் மட்டும் பார்த்துட்டா முடிஞ்சிருச்சு. அப்போது வல்லினம் மிகும் இடங்கள் எங்கெங்கே அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அந்த இந்த அப்படின்ற சொட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும், அதனையா சுட்டு திரிபுகள், சுற்றெழுத்துக்கள் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஸோ தமிழ் எழுத்துக்களில் ஒரு 3 எழுத்துக்கள் நமக்கு சுற்றெழுத்துக்களாக இருக்கும். ஆ, இ மற்றும் உ அப்படின்றது சுற்றெழுத்துக்களாக இருக்கும். அதில் இந்த ஆ அப்படின்றது என்ன அப்படின்னா, இது செய்மை சுட்டு அப்படின்னு சொல்கிறோம். தூரமாக இருக்கக்கூடியதை ஆ அப்படின்ற சுற்றெழுத்து குறிக்கும். ஈ அப்படின்றத நம்ம அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கக்கூடியதை ஈ அப்படின்றது குறிக்கும். இந்த ஊ அப்படின்றது இப்போதைக்கு வழக்கத்தில் இல்லை, எனினும் தூரமாக இருப்பதையும் சரி அண்மையாக இருப்பதையும் சரி காமனாக குறிக்கக்கூடியதை இந்த ஊ அப்படின்றது. அப்போ உவன் உவள் அப்படின்ற மாதிரி நம்ம சங்ககாலத்தில் இலக்கியங்களை பயன்படுத்தியிருக்கோம். பட் தற்காலத்தில் இது வழக்கில் இல்லை. சரிங்களா? இதை வச்சு அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு பிரிச்சிருப்போம். ஸோ அப்படி அந்த இந்த அப்படின்னு திரிந்தால் அதை நம்ம சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, அந்த இந்த அப்படின்ற சுட்டு திரிபுகளுக்கு அப்புறம் வல்லினம் வரும். அந்த பக்கம், இந்த கவிதை. சரிங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்து பார்க்குறோம், எந்த அப்படின்ற வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும். சரிங்களா? ஸோ எந்த அப்படின்ற வினா திரிபு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிற அப்படின்னா, ஆ இ ஏ அப்படின்னு எடுத்துக்கோ நம்ம. அப்போ அந்த இந்த எந்த, அப்படி இப்படி எப்படி. சரிங்களா? எஸ். அப்போது இந்த பாருங்கள், அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படி அப்படின்னா வல்லினம் மிகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக 2ஆம் வேற்றுமை உருபாக ஐ வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகும். பாருங்கள், தலையை காட்டு, பாடத்தை படி. இப்போ தலையை அப்படின்றத பிரித்து பார்ப்போமே. பிரித்தா எப்படி பிரிப்பீங்க? தலை கூட்டல் ஐ அப்படின்னு தான் பிரிப்போம். அப்போது நல்லா பாருங்கள், இயல்பாகவே ஒரு இடம் இருக்குது, அங்கே ஐயில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அங்கே வல்லினம் வரக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ இயல்பாகவே இருக்கக்கூடியதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், சென்னைன்ற ஊர் எடுத்துக்கோமே. சென்னையில் ஐ இருக்கா சார்? இருக்கே. சென்னை. சரிங்களா? எஸ். அப்போ சென்னை பாருங்கள், இங்கே ஐயில் முடியுது. ஐயில் முடிஞ்சாலே வல்லினம் வருமா சார்? வராது. சரிங்களா? அப்போது சென்னை போக்குவரத்து அப்படின்னா பாருங்கள், சென்னை போக்குவரத்து அப்படின்னு தான் நம்ம எழுத முடியும். இங்கே இப்போ வரக்கூடாது. ஐயில் முடியுதில்லை சார்? ஆமாம், ஐயில் முடிஞ்சாலே இப்போ வரணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருபா வந்துச்சுன்னா, அவ பாருங்க, சென்னையை பார் அப்படின்னா அங்கே எனக்கு வல்லினம் மிகும். சரிங்களா? இங்கே பாருங்கள், சென்னையை அப்படின்னா இப்போ வந்திருக்கணும், பார். ஏன் இங்கே இப்போ வருது சார்? ஏன்னா இங்கே சென்னைன்றதை நான் பிரிக்கிறேன். சென்னை கூட்டல் ஐ. அப்போ ஐன்றது 2ஆம் வேற்றுமை உருபாக இந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ ஐன்றது 2ஆம் வேற்றுமை உருபாக வந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ணணும்னா வல்லினத்தை போடணும். ஐன்றதை பார்த்தோன்னே வல்லினத்தை போற்றக்கூடாது. சரிங்களா? சென்னை போக்குவரத்துன்னு தான் வரணுமே தவிர சென்னை போக்குவரத்து அப்படின்னு வரக்கூடாது. ஆனால் இங்கே சென்னையை பார்னு வரக்கூடாது, சென்னையை இப்போ வந்திருக்கணும், சென்னையை பார் அப்படின்னு. சரிங்களா? சூப்பருங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், 4ஆம் வேற்றுமை உருவான கூ வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அங்கேயும் வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. எனக்கு தெரியும். சரிங்களா? அவனுக்கு பிடிக்கும். இப்போ இதையும் பிரித்து பார்க்குறோம். என் கூட்டல் கூ அப்படின்னா எனக்கு, அவன் கூட்டல் கூ அப்படின்னா அவனுக்கு. சரிங்களா?
ரைட். அப்போ இந்த கூ அப்படின்ற 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சுன்னா தான் வல்லினம் மிகும். அப்போது கூவில் முடியக்கூடிய எழுத்துக்களுக்கெல்லாம் வல்லினம் வந்துடக்கூடாது. சரிங்களா? எஸ். அடுத்தது அப்படியே போனோம் அப்படின்னா, இகரத்தில் முடியக்கூடிய வினை எச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். சரிங்களா? ஈல முடியக்கூடிய வினை எச்சங்கள். அப்போது எழுதி பாருங்கள், ஈல முடியுது. பார்த்தான், அப்போ எழுதி பார்த்தால். ஓடி கலைத்தால். அப்போ ஈல முடிஞ்சாலே வல்லினம் வரும்லாம் எடுத்துடக்கூடாது. அதுக்கு தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஈல முடியக்கூடிய வினை எச்சங்கள். அப்போ ஒரு சில வினை எச்சங்கள் ஊலையும் முடியும். சரிங்களா? எழுது அப்படின்னா ஊல முடியக்கூடிய வினையெச்சம். சரிங்களா? ஓடு அப்படின்னா ஊல முடியக்கூடிய வினையெச்சம். அப்போது ஈல முடியக்கூடிய வினையெச்சத்துக்கு அப்புறம் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்தோன்னா, உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். அதே தான், அங்கே ஈல பார்த்தோம், இங்கே ஊல பார்க்குறோம். அப்போ ஊல முடிகிறது எப்படி இருக்கா? வன் தொடராக இருக்கிறது. வன் தொடர் குற்றியலுகரம்னா நமக்கு நல்லாவே தெரியும். கசட தபர, சரிங்களா? இக்கு இச்சு இத்து இப்பு இர், இந்த எழுத்துக்களை தொடர்ந்து குசுடு துப்புருன்ற எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதான் வன் தொடர் குற்றியலுகரம். ஸோ அப்படி பெற்றுக்கொண்டேன், படித்து பார்த்தார். சரிங்களா? முன்னாடி இந்த மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ விதிகளையே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து இல்லை 4 ஆப்ஷன்லேயும் விதிகளை கொடுத்து இதில் தவறான விதி எது அப்படின்னு கேட்குறாங்க. சமீபத்தில் நடந்து முடிந்த குரூப் 4லேயும் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ விதிகளையும் நாம் தெரிந்து கொள்வது நல்லது. ஸோ அடுத்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஆகும். இதில் வல்லினம் மிகும். சரிங்களா? பாருங்கள், செல்லா காசு அப்படின்னா வல்லினம் வரணும். ஆனால் அதே இது ஈறு கெடாமல் எதிர்மறை பெயரெச்சமாக இருந்தால் வல்லினம் வரக்கூடாது. அப்போ செல்லாத காசுன்னு வரக்கூடாது. சரிங்களா? ஈறு கெட்டுருச்சு அப்படின்னா செல்லா காசு அப்படின்னு வரணும். சரிங்களா? அப்போது எழுதா பாடல் தா. அப்போ எழுதாத அப்படின்னா இப்போ வரக்கூடாது. ஆனால் எழுதா பாடல் ஈறு கெட்டுருச்சுன்னா வல்லினம் மிகும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஊமை தொகை. இந்த ஊமை தொகையில் வல்லினம் மிகும். சரிங்களா? ஸோ மலர் பாதம் ஊமை தொகை. தாய் தமிழ் ஊமை தொகை. சரிங்களா? ஏன் இது ஊமை தொகை? ஐயா, தொகைனா மறைந்து இருப்பதுங்க. இங்கே பாருங்கள், மலர் பாதம்னா மலர் போன்ற பாதம், தாய் போன்ற தமிழ். அப்போது போன்ற அப்படின்ற ஊம உருவு மறைஞ்சு வருது. அப்போது உவம உருவு மறைஞ்சு வருதுனால அது ஊமை தொகை. இந்த ஊமை தொகையில் வல்லினம் மிகும். இது ஒரு PYQ. பாருங்க, உவமை தொகையில் வல்லினம் மிகும், உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. அங்கே உம்மை தொகையில் வரக்கூடாது வல்லினம். சரிங்களா? ரைட். உருவகத்தில் வல்லினம் மிகும். சரிங்களா? தமிழ் தாய், வாய்ப்பவளம், இந்த உருவகத்தில் வல்லினம் மிகும். சரிங்களா? எஸ். இந்த இடத்துல இப்போ கண்டிப்பாக பாருங்கள், வல்லினம் கண்டிப்பாக வந்திருக்கணும். அடுத்ததாக பார்த்தோன்னா, எண் பெயர்களில் 8, 10க்கு மட்டும் பாரம்பரியமாக சொல்லிகிட்டே இருக்கும். அதனால் இது 2க்கு மட்டும்தான் வல்லினம் வரும், மற்றதுக்கெலாம் வல்லினம் வராது. சரிங்களா? 8 தொகை, 8 புத்தகம், 10 காசு, 10 பாட்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இப்படி எப்படி அப்படின்ற சொற்களுக்கு அடுத்து வல்லினம் வரணும். சரிங்களா? எஸ். அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும் அப்படின்னு. திசை பெயர்களுக்கு அடுத்து வல்லினம் அப்படின்றது வரணும். சரிங்களா? அப்போ திசை பெயர்கள் கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம் அப்படின்னு திசை பெயர்களுக்கு அப்புறம் வல்லினம் வரணும். சரிங்களா? ஸோ அடுத்து மகர மெய்யில் முடியக்கூடிய சொல்லை அடுத்து வல்லினம் வந்ததுன்னா அந்த மகரமை அழிந்து அந்த இடத்துல வல்லினம் மிகும். இப்போ புணர்ச்சி இந்த விஷயத்தை படிச்சிருப்போம். சரிங்களா? இதுதான் பாருங்கள், இம்மு வந்துச்சுன்னா அந்த ஈறு போதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ மகரம் கெடுது. அப்போ மரம் கூட்டல் சட்டம் மரச்சட்டம். இங்கே ஈறு போதல்னு இம்மு போகுது, இம்மு போயிடுச்சுன்னா அப்போ வட்டப்பாறை. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வல்லினம் மிகும். சரிங்களா? இன்னும் ஒரு சில இடங்களையும் நம்ம படிக்க வேண்டியிருக்குது, இது மட்டும் இல்லாமல். ஓகே, வல்லினம் மிகும் இடங்களில் பாருங்கள். அப்போது ஆ இ என்ற சுற்றெழுத்துக்கள் பார்த்தோம். சரிங்களா? அந்த இந்த அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? ஸோ இது எல்லாம் ஓரெழுத்தாக வந்தாலும், ஆ இ ஏ அப்படின்றது ஓரெழுத்தாக வந்தாலும் சரி. பாருங்கள், அச்சட்டை. சரிங்களா? இக்கடை. சரிங்களா? இயத்திசை.
அப்போ ஆ இ என்ற சுற்றெழுத்துக்களும் ஏ என்ற வினா எழுத்துக்களும் ஒரே ஒரு எழுத்தாக வந்தாலும் சரி, அந்த இந்த அப்படின்னு சுட்டு திரிபாக இருந்தாலும் இல்லை ஏன்றது எந்தன்னு வினா திரிபாக இருந்தாலும் வல்லினம் மிகும். சரிங்களா? ஸோ அது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக இங்கே பாருங்கள், என ஆக அப்படின்ற இந்த என ஆக போன்ற சொல் உறுப்புகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சரிங்களா? அப்போ என கேட்டார் வருவதாக கூறு. சரிங்களா? ரைட்டுங்க. அப்போ ஆக என அப்படின்றதுக்கு பின்னாடி வல்லினம் வருது. அதற்கு இதற்கு எதற்கு அப்படின்னா வல்லினம் வரும். இனி தனி அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் வருது. சரிங்களா? எஸ். மிக அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். சரிங்களா? 8, 10 பார்த்துட்டோம் நம்ம. சரிங்களா? ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். பாருங்கள், தீ பிடித்தது, பூப்பந்தல், ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடியும் வல்லினம் மிகுது. அப்படியே இதுக்கு அப்புறம் போனோம் அப்படின்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு வரும். அப்போ ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் பார்த்தோம். சரிங்களா? எஸ். வன்தொடர் குற்றியல் உகரங்கள் நிலைமொழியாக இருந்து வர புணர்கையில் வல்லினம் மிகும். இங்கே பாருங்கள், கேட்டு கொண்டான். அப்போ இதான் நிலைமொழியில் இருக்குது. அப்போ வன்தொடர் குற்றியல் உகரம் நிலைமொழியாக இருந்துச்சு அப்படின்னா வல்லினம் வந்துடும். சரிங்களா? ரைட்டு. ஸோ அடுத்து வினை எச்சங்கள் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்களா? வினை எச்சங்கள் ஈ ஊ போன்ற வினை எச்சங்கள் அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு. ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். புது டேட்டா. அப்போ ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லின் மிகும். சரிங்களா? அப்போ வல்லினம் ஆறாம் வேற்று தொகையில் மிகுது. ஐ ஆள் கூ இன் அது கண் அப்படின்றோம். அப்போ புலியின் அது தோல் அது அப்படின்றது மறைஞ்சு வருது, அதனால் அதை புலித்தோல் அப்படின்னு சொல்கிறோம். திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சரிங்களா? ஸோ அடுத்து இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அது என்ன சார் இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை? பேர்லேயே லீட் எடுக்கணும். இரு பெயர் அப்படின்னா 2 பெயர் சொற்கள். சரிங்களா? அப்போது 2 பேர் சொற்கள் பண்பின் அடிப்படையில் வந்திருக்கும். இதில் குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள், மல்லிகை அப்படின்றது பூ அப்படின்றது, இதில் பூ அப்படின்றது பொது பெயர். சரிங்களா? மல்லிகை அப்படின்றது சிறப்பு பெயர். அப்போது சிறப்பு பெயர் முன்னாடி வந்து பொது பெயர் பின்னாடி வந்துச்சுன்னா அந்த பண்பு மறைந்து வருகிறது. அதனால் அது 2 பெயர் சொற்கள் பண்பை மறைத்து வருகிறது. அதனால் அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. சரிங்களா? அப்போ சிறப்பு பெயரான சித்திரை முன்னாடி வந்திருக்கு, பொது பெயரான திங்கள் பின்னாடி வந்திருக்கு. அப்போ இந்த 2 பெயர்களும் வந்து பண்பை மறைத்து வருவதால் அதை நம்ம பண்பு தொகை எப்படி சொல்கிறோம்? இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அடுத்ததாக உவமை தொகை எடுத்துக்கிறோம். இந்த உவமை தொகையில் வல்லினம் மிகும். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அடுத்து சால, தவ, தட, குல இந்த 4 இடங்களில் மட்டும், ஏன்னா உரிச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு உரு, கடி, களி அப்படிலாம் இருக்குது, நனி அப்படின்ற எழுத்துக்களாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த உரு, நனி, களி, கடி அப்படின்றதுக்கெல்லாம் வல்லினம் வராது. ஆனால் இந்த 4க்கு வரும். சால, தவ, தட, குல. சரிங்களா? சால பேசினார், தவச்சிறிது அப்படின்னு. சரி. ஸோ அடுத்து தனி குற்றெழுத்தை அடுத்து வரக்கூடிய ஆகார எழுத்திற்கு பின்னாடி வல்லினம் மிகும். அப்போ பாருங்கள், நிலாச்சோறு. அப்போ நிலான்னு தனி குரில் எழுத்து, அதுக்கப்புறம் பாருங்கள் ஆ வருது. அப்போ அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சரிங்களா? சில இடங்களில் உருவக சொற்களுள் வல்லினம் மிகும். சரிங்களா? தாய் தமிழ், தமிழ் தாய். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை படகு, உலக பந்து. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வல்லினம் எங்கெங்கே மிகும் அப்படின்றத நம்ம ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. இதன் அடிப்படையில் தான் கேள்வி கேட்க போகிறாங்க. அப்போது நம்ம அப்படியே குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுவது போல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் கேட்பாங்கன்னு போயிடக்கூடாது. இந்த விதிகள் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? டிஎன்பிசி அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எப்போ இலக்கண விதியெல்லாம் உனக்கு தெரியும்ல, சூப்பராக தெரியும், அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? விதியின் அடிப்படையில் கேள்வி கேட்போம். கேள்வி எங்கிருந்து வேண்டுமானாலும் கேட்கலாம், நீங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். சரிங்களா? ஸோ இப்போ விதிகளை நாம் தெளிவாக படித்து கொள்ள வேண்டும். ஒரு முறைக்கு 2 முறை வாசித்து பார்த்தீர்கள்னா விதி ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். சரி. ஸோ இப்போ வல்லினம் எங்கெங்கே வரும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ வல்லினம் மிகா இடங்கள் எங்கெங்கே அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், அது இது அப்படின்ற சொட்டு பெயர்களுக்கு அப்புறம் வல்லினம் வராது. சரிங்களா?
ரைட்டுங்க. அப்போது எது என்ற வினா பெயர்களுக்கு பின்னாடியும் வல்லினம் வராது. அப்போ பாருங்கள், அது இது எது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது இது எது அப்படின்றது பின்னாடி வல்லினம் வராது. சரிங்களா? எஸ். அதே மாதிரி அவை இவை எவை அப்படின்றது பின்னாடியும் வல்லினம் வரக்கூடாது. அடுத்ததா எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. இது ஒரு PYQ, ஈஸியான ஒன்று தான். சரிங்களா? எழுவாய் தொடர் பாருங்கள், குதிரை தாண்டியது, கிளி பேசும். இந்த எழுவாய் தொடருக்கு பின்னாடி வல்லினம் வரக்கூடாது. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அடுத்ததாக 3ஆம் மற்றும் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. அப்போ 3ஆம் 6ஆம் வேற்றுமை அது வெளிப்படையாக வரப்போ வல்லினம் வரக்கூடாது. அண்ணனோடு போ, எனது சட்டை. சரிங்களா? அப்போது இதெல்லாம் வல்லினம் வரக்கூடாது. விழி தொடர்களில் வல்லினம் மிகாது. தந்தையே பாருங்கள், மகளே தா அப்படின்னு. அப்போ விழி தொடரில் வருது, கட்டளை இருவது போல் வருகிறது, அழைப்பது போல் வருகிறது. அப்போது இந்த விழி தொடர்களில் வல்லினம் வரக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பெயரெச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது இல்லைங்களா? எஸ், பெயரெச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது. ஆனால் அதே வினை எச்சத்தில் வல்லினம் வந்துடும். வினை எச்சத்தில் வல்லினம் வரும், ஆனால் பெயரெச்சத்தில் வரக்கூடாது. ஐயா பெயரெச்சத்தில் வரும்னு ஏதோ சொன்னீங்களே, அது எப்போ வரும்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஈறு கெட்டு போச்சு அப்படின்னா அங்கே கூவா குதிரை. சரிங்களா? எஸ், கூவா குயில், ஓடா குதிரை அப்படின்னு அங்கே வேணால் வரலாம். ஆனால் பெயரெச்சத்தில் வருமா அப்படின்னு கேட்டால் பெயரெச்சத்தில் வரக்கூடாது. பாருங்கள், வந்த சிரிப்பு, பார்த்த பையன். சரிங்களா? நிறைய பேர் இங்கே தான் குழப்பம். பெயரெச்சத்தில் வருமா? வரவே கூடாது. ஆனால் ஈறு கெட்டு போய் எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் வரணும். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அடுத்ததாக 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. பாருங்கள், நாடு கண்டான். இங்கே ஏன் 2ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோன்னா ஐ என்ற வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு, மறைவாக வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ இங்கே பாருங்கள், நாடு கண்டான் அப்படின்றது நாட்டை கண்டான், அதுதான் வந்திருக்கணும். நாட்டை ஐ வந்துருச்சு, ஐ வந்தால் நாட்டை கண்டான் வந்திருக்கணும். ஆனால் இந்த ஐ அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்கு. மறைஞ்சு வந்திருந்தாலே தொகை, ஐன்றது 2ஆம் வேற்றுமை உருவு இல்லையா? அதனால் 2ஆம் வேற்றுமை தொகை நாடு கண்டான். கூடு கட்டு. அப்போ இது கூட்டை அப்படின்னு சொல்லியிருந்தா இக்க வந்திருக்கணும், கூட்டை கட்டு அப்படின்னு. சரிங்களா? ஸோ அப்படியே அடுத்து பார்ப்போம். படி அப்படின்னு முடியக்கூடிய வினை எச்சத்தில் வல்லினம் வரக்கூடாது. சரிங்களா? வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார் அப்படின்னு. வியங்கோல் வினைமுற்று தொடர்களில் வல்லினம் மிகாது. சரிங்களா? இது ஒரு PYQ கொஸ்டினும் கூட. பாருங்க, வாழ்க தமிழ், வருக தலைவா. அப்போது வியங்கோல் வினைமுற்று தொடர்களில் வல்லினம் வரவே கூடாது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக பாருங்க, வினை தொகை. இந்த வினை தொகையில் வல்லினம் மிகாது. சரிங்களா? ஐயா அங்கே இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் வரும். புரியுதுங்களா? அப்போது இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா அங்கே வல்லினம் வரணுங்க. ஆனால் வினை தொகையில் வல்லினம் வரக்கூடாது, கன்ஃபியூஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி இடங்கள் தான் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ குடி தண்ணீர், வளர் பிறை, திருவளர் செல்வன். சரிங்களா? எஸ், அப்போது வினை தொகை. அடுத்தது பாருங்கள், 8, 10 அப்படின்ற எண் பெயர்கள், இதை தவிர மற்ற எந்த பெயர்கள் வந்தாலும் வல்லினம் வரக்கூடாது. ஒரு புத்தகம், 3 கோடி. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அடுத்ததா உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. சரிங்களா? ஆனால் உவமை தொகையில் வல்லினம் மிகும். ஸோ டிஃப்ரென்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நம்ம. சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்போ தாய் தந்தை, தாயும் தந்தையும்னு ஊமும் மறைஞ்சு வருது. அப்போ உம்மு மறைஞ்சு வந்தது அப்படின்னா அது உம்மை தொகை. இரவும் பகலும், கங்கையும் சிந்துவும். சரிங்களா? ஸோ அப்போது இங்கே பாருங்கள், உம்மை தொகையில் வல்லினம் அப்படின்றது மிகாது. சரியா? ஓகே. ஆனால் உவமை தொகையில் வல்லினம் மிகும், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அன்று, இன்று, என்று அப்படின்னும் ஆவது, அடா, அடி போன்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் வரக்கூடாது. பாருங்க, அன்று சொன்னார், என்று தருவார், அவராவது தருவதாவது. சரிங்களா? எஸ்.
கம்பரை போன்ற கவிஞர் யார்? இதெல்லாம் ஏன்னா ஐ வந்துருச்சு, அதனால் இங்கே வல்லினம் வருது. சரிங்களா? ஓகே. ஏனடி செல்கிறாய்? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற சொற்கள். இந்த அடா அடி கூட பெருசாக வராது, அடிக்கு வரும். ஆவது பாருங்கள், எக்ஸாம்பிளோடு சொல்லிட்டோம். ஏனடி செல்கிறாய்? சரிங்களா? எஸ், ஆவது அவராவது தருவதாவது. சரிங்களா? யாரடா சொல், இச்சு வரக்கூடாது. ஸோ இப்போது இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடியும் வல்லினம் வராது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு சில வார்த்தைகளில் வல்லினம் வர மாதிரியே நம்ம நினைப்போம், அப்படி வரக்கூடாது. ஸோ அடுத்ததாக பாருங்கள், அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு, அத்தனை இத்தனை எத்தனை, அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு, அத்தகைய இத்தகைய எத்தகைய. சரிங்களா? அப்போதைய இப்போதைய எப்போதைய, அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட, நேற்றைய இன்றைய நாளைய. இந்த எந்த சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் வரக்கூடாது. சரிங்களா? எஸ், பாருங்கள், ஆ இ ஏ, இந்த மூணே தான். அப்போ இந்த மூணு அடிப்படையில் அது எல்லாமே சொல்கிறோம். அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு, அத்தனை இத்தனை எத்தனை, அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு, அத்தகைய இத்தகைய எத்தகைய, அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படின்னு ஒட்டு மொத்தமாக இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி வல்லினம் வரவே கூடாது. சரிங்களா? அடுத்து 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் வரக்கூடாது. என்னோடு சேர், மரத்திலிருந்து பறி, குரங்கினது குட்டி. சரிங்களா? 6ஆம் வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகாது, ஆனால் 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். இங்கே பாருங்கள், அப்போது குரங்கினது குட்டி அதுன்னு வருது இல்லையா? எஸ், அப்போ குரங்கு குட்டி அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 6ஆம் வேற்றுமை தொடரில் வல்லினம் வரக்கூடாது, 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் வரணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கிறத மட்டும் திரும்ப திரும்ப 2 தடவை பார்த்தோன்னா ஞாபகத்தில் வந்துடும். இந்த மாதிரி விஷயங்களை கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நம்ம ஒருவேளை இப்படி கேட்குறாங்க, என்ன சார் பண்ணுறது? நீங்களாக எக்ஸாம்பிளில் யோசிங்க. நம்ம தான் வேற்றுமை படிச்சிருக்கோமே இல்லைங்களா? நம்மளாம் எக்ஸாம்பிளில் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணலாம். அடுத்ததாக தமிழ் படி. சரிங்களா? கை தட்டு, வீடு சென்றால், கரை பாய்ந்தான் அப்படின்னு 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் வரக்கூடாது. பாருங்கள், தமிழ் படினா ஐ மறைஞ்சது இருக்குது, அப்போ 2ஆம் வேற்றுமை தொகை. கைத்தட்டு, கையால் தட்டு, 3ஆம் வேற்றுமை தொகை. வீடு சென்றால் இருக்கு, வீட்டிற்கு சென்றால், அப்போ 4ஆம் வேற்றுமை தொகை, கூ மறைஞ்சு வந்திருக்கு. கரை பாய்ந்தான், கரையிலிருந்து பாய்ந்தான். சரிங்களா? 5ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி 2, 3, 4, 5 இந்த வேற்றுமை தொகைகளில் வல்லினம் வரக்கூடாது. சரிங்களா? எஸ், அப்போது நிலைமொழி உயர்தனியாய் அமையும் தொடர்களில் வல்லினம் வரக்கூடாது. சரிங்களா? ஸோ நிலைமொழி உயர்தனியாக இருந்தது அப்படின்னா அங்கே வல்லினம் வரக்கூடாது. ஸோ அதே மாதிரி உரு, நனி, கடி. அப்போ நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லையா? சால, தவ, தட, குல என்னும் உரிச்சொற்களை தவிர மற்ற உரிச்சொற்களுக்கு பின் வல்லினம் வரக்கூடாது. சரிங்களா? இது ஆல்ரெடி இங்கே பார்த்தோம். அப்போ நம்ம பாருங்கள், உரு அப்படின்றது நனி, களி, கடி போன்ற உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் வரக்கூடாதுங்க. சரிங்களா? அடுக்கு தொடருக்கு பின்னாடி, இரட்டை கிளவிக்கு பின்னாடி வல்லினம் வரக்கூடாது. பார் பார், பாம்பு பாம்பு பாம்பு, சல சல, பல பல, தட தட அப்படின்னு அடுக்கு தொடர் இரட்டை கிளவிகள் 2க்கு பின்னாடி வல்லினம் வரக்கூடாது. சரிங்களா? இது ஒரு PYQ. கருத்துகள், பொருள்கள், வாழ்த்துகள் அப்படின்னு கல் என்ற அக்ரிணை பன்மை விகுதி சேர்றப்ப வல்லினம் மிகாது. சரிங்களா? எஸ், அப்போது கருத்துகள், பொருள்கள், வாழ்த்துகள், எழுத்துகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில இடங்களில் வாழ்த்துக்கள், பொருட்கள், கருத்துக்கள், எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஆனால் விதியின் அடிப்படையில் கல் அப்படின்ற அக்ரிணை பன்மைக்கு முன்னாடி வல்லினம் வரக்கூடாது. அப்போ பைகள், கைகள் அப்படின்ட்டு ஐகார வரிசையில் உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வந்துச்சுன்னா அதோட கல் விகுதி சேரும்பொழுது, ஏன்னா பையன்றது ஓரெழுத்து சொல், அதோட கல் சேருது இல்லையா? கையின்றது ஓரெழுத்து சொல், அதோட கல் விகுதி சேருது இல்லையா? இது சேர்றப்ப வல்லினம் வரக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ எங்கெங்கே வல்லினம் வரும் அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, எங்கெங்கே வரக்கூடாதுன்றதும் தெரிஞ்சிருச்சு. அப்போ இதை பேஸ் பண்ணி சந்திப்பிழை ஒற்றுப்பிழை கேட்டால் ஈஸியாக சொல்லிட முடியும். சரிங்களா?
அடுத்ததாக ஒருமை பன்மை சார்ந்து இருக்கக்கூடிய பிழை திருத்தம் பார்க்க போகிறோம். சரிங்களா, ரைட்டுங்க. ஸோ இப்போ ஒருமை அப்படின்னு ஏதோ ஒன்றை மட்டும் குறிப்பதை ஒருமை அப்படின்னு சொல்கிறோம். பன்மைனா நிறையா இருக்கக்கூடியதை பன்மை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ ஒருமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே பாருங்கள், மரம் அப்படின்னா சாய்ந்தது ஊழ முடியும். சரிங்களா, அறிஞர் வந்தார். ஆனால் அதே இது பன்மை நிறையா இருந்துச்சு அப்படின்னா மரங்கள் கல் வந்துருச்சு அப்படின்னா சாய்ந்தன, அறிஞர்கள் அப்படின்னு வந்துட்டாங்க அப்படின்னா வந்தார்கள். கல்லில் முடிஞ்சு அப்படின்னா கல்லில் தான் சொல்லணும். வாதரே அப்போ இங்கே மட்டும் கல்லில் முடிஞ்சால் கல்லில் சொல்லலை. காரணம் இது அக்ரிணை. சரிங்களா, எஸ், இது அக்ரிணை, இது உயர்திணை. அப்போ உயர்திணையில் தான் என்ன பண்ணுறோம் சார் நம்மன்னா, கல்லில் முடிஞ்சால் கல்லில் தான் சொல்லணும். ஆனால் அக்ரிணை அப்படி கிடையாது. கல்லில் முடிஞ்சுன்னா நேல முடிக்கணும். அதே ஒருமையாக இருந்ததுன்னா தூளை முடிக்கணும். இல்லை ஊ அப்படின்னு ஒன்று அப்படின்னு வருது இல்லையா, ஊழ தானே முடியுது. அப்போ அதுக்கு நம்ம ஊழ தான் முடிக்கிற மாதிரி சொல்கிறோம். சரிங்களா, மரம் சாய்ந்தது, அது அன்று. சரிங்களா, அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். சரி, ஸோ இது தன்மையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யான் அப்படின்றது ஒருமை, பன்மையில் யாம் யாங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே இது ஒருமையில் நான், இங்கே நாம் நாங்கள் அப்படின்றது பன்மையில் சொல்கிறோம் தன்மையில் இருந்துச்சுன்னா. ஸோ அடுத்து முன்னிலையில் இருக்கக்கூடியதை நீனா தான் ஒருமை, நீர் நீங்கள் அப்படின்னா அது பன்மை. சரிங்களா, அதே படற்கையில் சொல்கிறோம், தேர்ட் பர்சன் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அப்படி படற்கையில் எடுத்துக்கிட்டோன்னா அவன் அவள், இங்கே அவர்கள், அது இங்கே அவை, தம்பி தம்பியார், தங்கை தங்கையார், கண் ஆனால் கண்கள் கல் வந்துருச்சு பாருங்க, நரினா நரிகள், அன்று அண்ணா அல்ல, தான்னா தாம். இப்போ எடுத்துக்காட்டாக அது அப்படின்னா என்ன சொல்லணும், அது அப்படின்னு வந்துருச்சுன்னா அன்று அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஊழ தான் முடிக்கணும். அது ஊழ தான் முடியுது, அப்போ இங்கேயும் நம்ம ஊழ தான் முடிக்கணும். சரிங்களா, ஆனால் அவை அப்படின்னா இங்கே நம்ம அல்ல அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அல்ல அப்படின்றதான் பன்மைக்குரிய விகுதி. அப்போ பன்மையில் நம்ம சொல்லணும்னா அல்லன்னு தான் சொல்லணும். சரிங்களா, கிளியராக்குறோமா? அப்போ அவைன்னு வந்துருச்சுன்னா அல்லன்னு தான் வரணும், அதுன்னு வந்தால் அன்று தான் வரணும். அது அல்ல, அவை அன்று அப்படின்னு சொல்லவே கூடாது, அது பிழை. ஆனால் நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், அவை அன்று அது அல்ல அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அப்போது அது அன்று அவை அல்ல, அதுதான் கரெக்டான பதிலாக இருக்கும். சரிங்களா, அங்கே பாருங்கள், இது பழம் அன்று. அப்போ இது அப்படின்றது ஒருமை, பழமும் ஒருமை, அன்று ஒருமை, கரெக்டு. அதை இவை அப்படின்னா பன்மை, பழங்கள் பன்மை அல்ல. சரிங்களா, ஸோ இப்படி பிழையை கொடுத்து பிழையை திருத்துறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், திருத்தி பார்க்க போகிறோம். பாருங்கள், பொது வழி அல்லன்னு கொடுத்துருக்காங்க, அல்லனா பன்மை. அப்போ பொது வழி அன்று அப்படின்றதான் நம்ம போகணும். சரிங்களா, அவர்கள் அப்படின்றாங்க, அப்போ பன்மை, அல்ல அப்படின்றது இந்த அவர்கள்ன்றது உயர்திணைங்க. சரிங்களா, ஆனால் அல்ல அப்படின்றது அக்ரிணை. சரிங்களா, அதனால் அவர்கள் அல்லர் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா, எஸ். அப்போ நான் அப்படின்னு இன்னில் முடியுது சார், என்ன சார் சொல்கிறது, இன்னில் முடியுதா, நீயும் இல்லில் தான் முடிக்கணும்ப்பா. அப்போ அல்லேன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, எஸ். அப்போ நீ அப்படின்னு வந்தால் என்ன சார் பண்ணணும், நீ அப்படின்னா அல்லை அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, அப்போ நீ அப்படின்னா அல்லீர். சரிங்களா, நீ அல்லை, ஆனால் நீ வீர்னா அல்லீர். சரிங்களா, எஸ். சரிங்களா, ஸோ இப்படி தான் நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. சரி, ஸோ அப்படியே பிழை நமக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அவை அப்படின்னா அன்று கிடையாது, அல்ல அப்படின்னு வந்திருக்கணும் இல்லைங்களா, இல்லை அது அன்று அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா, ஸோ அப்போ அது உரிமையானது அப்படின்றாங்க, அது அப்படின்னு வந்துருக்கக்கூடாது, அஃது. ஏன் அஃது, ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது அப்படின்னு தான் பயன்படுத்தணும். சரிங்களா, இதை நம்ம ஒரு ஓர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு உயிர்மை எழுத்து இருக்கலாம், ஓர் அப்படின்றதுக்கு அடுத்து கண்டிப்பாக ஒரு உயிர் எழுத்து தான் இருக்கணும். அதே விதி தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அப்போது யான் தாம் வந்தேன் அப்படின்றாங்க, யான் தாம்ன்றது பன்மை, அப்போ யான் தான் வந்தேன் அப்படி தான் சொல்லணும். சரிங்களா, நான் தாம், இந்த தாம் அப்படின்றது பன்மை, அப்போ நான் தான் சென்றேன் அப்படி சொல்லணும். சரிங்களா, நீர் தான் கொடுத்தீர்,
அப்போ தான்றது ஒருமை, நீர்னா பன்மை. அப்போ என்ன பண்ணணும், நீர் தாம் கொடுத்தீர் அப்படின்னு வந்திருக்கணும். அவை தான் ஓடின, சரிங்களா, அவையும் பன்மை, ஓடின பன்மை, ஆனால் இது ஒருமை, சரிங்களா. அப்போது அவை தாம் ஓடின, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒருமை பன்மை சார்ந்து நமக்கு பல்வேறு விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறோம். இதான் நமக்கு ஒட்டுமொத்தமாகவே பேஸ். இந்த பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஒருமைனா ஊல முடியுன்றத ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு. அப்போ அது அன்று, அவை அல்ல. இதை மட்டும் மறந்துடாதீங்க. மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட். தேங்க்யூ.